Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் தாங்க, பன்னீர் டிக்கா. வாங்க அதை எப்படி செய்யலாம் நாம பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டியான தயிர் தான் சேர்க்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தயிர் வந்து கெட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பன்னீரை வந்து இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். ஆனியனும் கேப்சிகமும் ரெண்டையும் நான் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இந்த பன்னீரோட சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 hour இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கு வந்துங்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேப்சிகம் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆனியன், அப்புறம் பன்னீர் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைப்பில் நான் குத்திருக்கேன். நான் இன்னொரு டைப்லேயும் ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த 2 டைப்பில் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த டைப்பில் வேணுமோ ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு நம்மளோட ஸ்டிக் பண்ணி வச்சுருந்த பன்னீர் டிக்காவை அதில் எடுத்து வச்சிடலாம். பேனில் வச்சுருங்க. என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம பன்னீரை திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமுமே அந்த மசாலா வந்து வேகும். இப்போ நம்ம பன்னீர் டிக்கா வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். கேப்சிகம் சேர்த்துருக்கிறதுனால அதோட டேஸ்ட்டும் அதோட கலரு அதோட ஸ்மெல்லு எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்மளோட பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.